நம்ம இடியம் அகாடமியில் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாத தொடக்கத்தில். தமிழில் இருக்கிற 10 யூனிட்டுமே 2 யூனிட்டாக 5 கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டையுமே என்னென்ன தலைப்புகள் இருக்குது, அந்த தலைப்புகளில் என்னென்ன செய்திகள் இருக்குது, அந்த செய்திகளை வச்சு இப்படியெல்லாம் வினாக்கள் கடந்த 2 தேர்வுகளில் கேட்டிருந்தாங்க. அதற்கான விளக்கங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு வீடியோவிலுமே பயிற்சி வினாக்கள் 5 பயிற்சி வினாக்களை நம்ம கொடுத்துருந்தோம். இப்படி நம்ம 5 வீடியோவில் 10 யூனிட்டையுமே பார்த்து முடிச்சிட்டோம். எம்சிக்யூ பற்றி மட்டும் ஒரு வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இடையில் யூஜிசி நெட் எக்ஸாமில் தமிழ் பேப்பரில் என்னென்ன இருக்குது, இந்த நெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் எப்படிப்பட்ட பணி வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்குது, ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணால் அதில் என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம கடந்த 7 வீடியோக்குள்ளே தெளிவாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஃபவுண்டேஷன் கிளாஸஸோட லாஸ்ட்டு கிளாஸ். இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாமுக்கு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வகுப்பில் ஒவ்வொரு யூனிட் பற்றியுமே பார்க்க போகிறோம். லைவ் கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸுமே நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ சில டிப்ஸ். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல எல்லோரும் கேட்குறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கிறது, அதுக்கு ஆன்சர் தான் நான் சொல்ல போகிறேன். தேர்வு நோக்கில் படிப்பது எப்படி? முதல்ல நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கணும். ஒன்று முழுமையாக படிக்க வேண்டிய புத்தகங்கள், இன்னொன்று செய்திகளை மட்டுமே அறிந்து கொள்ளல். ஒரு சில புத்தகத்தில் 20% தான் எக்ஸாமுக்கு வருது. தேர்வுக்கு படிக்கும்போது ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா, ஒரு புத்தகத்தில் இருக்கிற எல்லா செய்திகளையுமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எல்லா செய்திகளையுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஆனால் எல்லா செய்திகளையுமே ஒரு முறை படிச்சிருக்கணும். ஒரு புத்தகத்தை பற்றி முழுமையான வாசித்ததுக்கு அப்புறம்தான் எந்த பகுதியை விடலாம், எந்த பகுதி முக்கியம் அப்படின்னு நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல் விஷயங்களில் படிச்சிருப்போம். அது மாதிரி தான் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா, ஒரு புத்தகத்தில் இருக்கிற எல்லா வினாக்களுமே நம்ம படிக்க மாட்டோம். இந்த பாடம் அப்படின்னா இந்த வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம படிப்போம். அதை இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம யூஸ் பண்ணலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ தொல்காப்பியம், நன்னூல் அப்படிங்கிற அந்த பகுதியெல்லாம் இருக்குது. அந்த பகுதிகளில் குறிப்பிட்டு இருக்கிற எல்லா செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே நூற்பா நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை படிச்சிருக்கணும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமான பிரிவுகள் எது அப்படிங்கிற ஒரு வினா. இப்போ முக்கியமான பிரிவுகள் எது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு திரும்ப திரும்ப வினாக்கள் இடம்பெறும் பகுதி எது. இந்த கேட்ட வினாவே திரும்ப திரும்ப கேட்க மாட்டாங்க. ஒரு வினா கேட்ட முறையிலிருந்து இதோட தொடர்ச்சியான வினாக்கள் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வள்ளலார் பாடல்களை தொகுத்தவர் யார் அப்படின்னு ஒரு முறை கேட்குறாங்க அப்படின்னா, அடுத்த முறை தேர்வுக்கு தோலூர் வேலாயுத முதலியார் யாருடைய பாடல்களை தொகுத்தார் அப்படின்னு வினா அமைஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேள்வியவே மாற்றி கேட்பாங்க. இப்போ வள்ளலார் பாடல்களை தொகுத்தவர் யார் அப்படின்னா தோலூர் வேலாயுத முதலியார். இதில் வேலாயுத முதலியார் யாருடைய பாடல்களை தொகுத்தார் அப்படின்னா வள்ளலார். செய்தி ஒன்று தான், ஆனால் கேட்கிற விதம் 2 வகை. அதுபோல் நம்ம படிக்கணும். அடுத்து மாற்றமடையாத சில பகுதிகள். மாற்றமடையாத பகுதிகள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப தகவல்கள் இதில் கூடிக்கொண்டே இருக்கிற பகுதிகள் தான் இந்த மாற்றமடையாத பகுதிகள். இதில் எல்லா இயல்களுமே பொருந்துமா அப்படின்னா இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் காப்பியம் இருக்குது. இப்போ காப்பியத்தில் சிலப்பதிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் மாறாது. ஒரு முறை எழுதுனா அது எழுதுனது தான். இதே இப்போ இக்கால இலக்கியம் எடுத்துக்குவோம். இக்கால இலக்கியத்தில் திரைப்பட பாடலாசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ அதில் வைரமுத்து இருக்கார். இப்படி ஒரு வினா கேட்குறாங்க. 2025ஆம் ஆண்டிற்கான ஞானப்பீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா,
நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வைரமுத்து அவர்களுக்கு தான் இப்போ ஞானப்பீடு விருது வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதோட வினாவை போன வருஷம் கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ அந்த விருது தரப்படலை. இது போன்ற செய்திகள் வந்து அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய செய்திகள். இந்த விதம் வந்து இக்கால இலக்கியங்கள்லேயும் தமிழும் பிற துறைகளும் இது மாதிரியான யூனிட்டு இதுக்குள்ளே வரும். அடுத்து கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்ன புத்தகம் படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனி புத்தகங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அழகு 3ல் பார்த்தோம் அப்படின்னா பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள் இருக்குது. இந்த யூனிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை அவர்களுடைய புத்தகம், சிற்றிலக்கிய செல்வம், சிற்றிலக்கிய வரலாறு, இந்த 2 புத்தகமே நாபி ஜெயராமன் அவர்களுடைய புத்தகம். அடுத்து சிற்றிலக்கியங்கள் ஈஸ்வர பிள்ளை, சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு சண்முகம் பிள்ளை, உரையாசிரியர்கள் அப்படின்னு மூவை அரவிந்தனுடைய ஒரு புத்தகம் இருக்குது. புதிய உரைநடை அப்படின்னு எழில் முதல்வன் அவர்களுடைய புத்தகம் இருக்குது. 20ஆம் நூற்றாண்டு உரையாசிரியர்கள் அப்படின்னு சாவித்திரி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இவர்களுடைய புத்தகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இத்தனை புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டுக்கு மட்டுமே 8 புத்தகங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. இந்த புத்தகங்கள்லேருந்து செய்திகள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே சொல்லலாம். ஆனால் அதில் எது மிக முக்கியமான புத்தகம், அதில் எந்த பகுதி மிக முக்கியமான பகுதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி புத்தகங்களில் எந்த பகுதி முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட 2 மாதம் கிராஷ் கோர்ஸில் லைவ் கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கேட்கப்படுற ஒரு கேள்வி அப்படின்னா, தேர்வுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் முடிஞ்சிருச்சு. தேர்வுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதம் படித்தா போதுமா, நான் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பகுதிகள் இருக்குது. நம்மளுடைய சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னாலே அதையே தனியாக ஒரு குட்டி புக்காக போடலாம். அந்தளவுக்கு சிலபஸ் நிறையா இருக்குது. ஆனாலுமே முக்கியமான குறிப்புகள் மட்டுமே படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னே சொன்ன மாதிரி சரியான திட்டமிடல் நம்ம அகாடமியில் இருக்குது. என்னென்ன தேதியில் என்னென்ன யூனிட் கிளாஸ் எடுக்க போகிறோம், அந்த யூனிட் முடிஞ்ச உடனே டெஸ்ட் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் வந்து ஏப்ரல் ஜூன் இந்த 2 மாதமும் நடக்க போகுது. 8 to 9 டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்க போகுது. மற்ற டேஸ் வந்து பேப்பர் 1க்கான கிளாஸஸ் நடக்க போகுது. இதில் பார்த்தோம்னா லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட், சிபிடி ப்ராக்டிஸ் மோட் இருக்குது. இதை வந்து நம்ம ஏப்ரல் 2ஆம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஓரியன்டேஷன், அடுத்து வந்து 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் வந்து நம்ம அழகு 1 பழந்தமிழ் இலக்கியங்களில் 8 தொகை 10 பாட்டு குறித்து ஏப்ரல் 4ம், 11 கிளிக்கணக்கு நூல்கள் பற்றி ஏப்ரல் 7ம் பார்க்க போகிறோம். அடுத்து ஏப்ரல் 9ம் ஏப்ரல் 11ம் நம்ம வந்து காப்பியங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஏப்ரல் 9 வந்து பெருங்காப்பியங்கள் பற்றியும், ஏப்ரல் 11 வந்து சிறுகாப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஏப்ரல் 14, 16 வந்து பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள் அப்படின்னு தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 18 வந்து நமக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இருக்குது. நம்ம அந்த பார்த்த 3 யூனிட்டில் இருந்தும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஏப்ரல் 21 இந்த இக்கால இலக்கியங்களில் பகுதி 1. அடுத்து ஏப்ரல் 23 வந்து இக்கால இலக்கியங்களில் மீதி இருக்கிற பகுதிகள் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 25 வந்து இலக்கணங்களில் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், நன்னூல்லையும் தொல்காப்பியத்துலேயும் இருக்கிற செய்திகளை பார்க்க போகிறோம். அடுத்து ஏப்ரல் 28 இலக்கணங்கள், யாப்பு, அணி, பாட்டியல் இது பற்றின செய்திகள் வந்து பார்க்க போகிறோம். ஏப்ரல் 30 வந்து இலக்கண உரையாசிரியர்கள். மே 2 மொழி வரலாறு மற்றும் நோக்கு நூல்கள். மே 5 வந்து அந்த யூனிட்டுக்கான எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இருக்க போகுது. அடுத்து மே 7 வந்து இலக்கிய திறனாய்வில் வந்து இலக்கிய திறனாய்வு முறைகள், இலக்கிய இயக்கங்கள்,
இலக்கிய அணுகுமுறைகள் இதெல்லாம் பார்க்குறோம். அடுத்து மே 9 வந்து இலக்கிய திறனாய்வாளர்கள் குறித்து பார்க்குறோம். கல்விப்புலம் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள், கல்விப்புலம் சாராத இலக்கிய திறனாய்வாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மே 12 வந்து தமிழக வரலாறு பகுதி 1, மே 14 வந்து தமிழக வரலாறு பகுதி 2 பார்க்குறோம். அடுத்து மே 16 வந்து தமிழக பண்பாடு பகுதி 1, மே 19 வந்து தமிழக பண்பாடு பகுதி 2 பார்க்குறோம். அடுத்து மே 21 வந்து தமிழ் ஊடகங்கள், தமிழும் பிற துறைகளில் வந்து மே 23 வந்து தமிழ் ஊடகங்கள் பார்க்குறோம். மே 23 வந்து இணையத்தமிழ் பயன்பாடு மற்றும் பிற துறைகள் அது பற்றி பார்க்க போகிறோம். மே 26 வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இருக்குது. அடுத்து ஃபைனலாக ரிவிஷனாக ஒரு மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 28 வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் இருக்க போது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பிஒய்க்யூஸ் பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து மே 30 வந்து ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் இருக்குது சிபிடி மோடில். அடுத்து ஜூன் 2 வந்து ஒரு ஃபைனல் மார்க் டெஸ்ட் இருக்குது. ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே போல் ஒரு எக்ஸாமை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தேர்வாளர்களான உங்கள் சைடில் இருந்து ஒரு சின்ன உழைப்பையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பை இடிஎம் அகாடமி உங்களுக்கு வழங்குது. நம்ம இடிஎம் அகாடமியோட யூடியூப் சேனலில் ஃபவுண்டேஷன் கிளாஸஸோட எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம இடிஎம் அகாடமியிலிருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடிஎம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் 1 கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். பேப்பர் 2 கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே நடக்கும். 8:30லேருந்து 9:30 வரைக்கும் நைட் கிளாஸஸ் நடக்கும், லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்ட், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நீங்கள் வகுப்பில் நேரடியாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இந்த பேசிக் கிளாஸஸையும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும், நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும். உங்களையெல்லாம் நான் லைவ் கிளாஸஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கேன். நம்ம சேர்ந்து படிக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.